வந்துட்டேன். ஏன் அத்தா அவசரப்படுற? போய் வாட்டாக்கு நல்லா பால் குடி. என்ன காற்று போட்டது அதுக்குள்ள எல்லாம் ஏன் அவசரப்படுற? இப்ப வந்துட்டேன். அது குடிச்சிட்டு இதுக்கு அவசரம். ராத்திரி பூரா கிச்சு வந்துட்டோமா? காலையில எழுந்திருச்சோம், வீட்டு வேலையை முடிச்சோம், பொழுதோட வேலைக்கு போனோங்கிறது ஒரு நாள் கூட இல்ல. என்னமா சொல்றீங்க? ஏண்டா பொழுது விடிஞ்சு எவ்வளவு நேரமாச்சு? நம்ம வீட்டு வேலையே பார்த்துக்கிட்டு இருந்தா சம்பளம் தரவங்க வீட்டு வேலைக்கு எப்படா போறது? இப்படி திட்டுறாங்க தெரியுமில்ல? அப்பா வேலை வேலை வேலை. சத்தம் போடாதீங்கம்மா. ஏண்டா இப்ப என்னம்மா? அவன் சாப்பிடணும் அவ்வளவுதானே. முன்னறி தெய்வம் ஆலயம் தொழுவது சாலவும் நன்று என்னும் எழுத்தும் கண்ணனத்தகும் என்னும் எழுத்தும் கண்ணனத்தகும். பொய் சொல்லக்கூடாது, பொய் சொல்லக்கூடாது, திருடக்கூடாது. பொய் சொல்வது பாவம், திருடுவது கொடிய பாவம். பொய் சொல்லக்கூடாது, திருடக்கூடாது. என்னன்னு தம்பி படிச்சதையே திருப்பி திருப்பி படிக்கிறிய? வாய் வலிக்காது? என்ன நீ தினம் தினம் ஓடி ஓடி வேலை செய்ய உனக்கு கை வலிக்காது? வேலை செஞ்சா தானே சாப்பிட முடியும், சாப்பிட்டா தானே வேலை செய்ய முடியும். படிச்சா தானே பாஸ் பண்ண முடியும், பாஸ் பண்ணா தானே பெரிய பெரிய வேலையெல்லாம் பார்க்க முடியும். ஆமா தம்பி, நீ நல்லா படுறா, ரொம்ப ரொம்ப நல்லா படுறா. இந்த பாரு, நல்லா படிச்சு பெரிய வேலைக்கு போகணும். ஆனா சாப்பிட்டா படிக்கணும். நீ சாப்பிடல? நீ படிக்கிறவன்டா, வேளா வேலைக்கு சாப்பிடணும், வேறாந்த வராம பள்ளிக்கூடத்துக்கு போகணும். எனக்கு என்ன அவசரம்? அப்புறம் போய் சாப்பிடுவேன். மந்தையம்மா கோயில்கிட்ட பட்டணத்துல இருந்து போலீஸ் அதிகாரி வந்திருக்காங்க. கொள்ளை கூட்டத்தினால் பாதிக்கப்பட்டவங்க குறைகளை வந்து நேர்ல சொல்லலாம். ஐயாவுக்கு இந்த மலர் மாலையை நாங்க 2 பேரும் போடுறோம். ஊர் மக்கள் சார்பில் இந்த மாலையை நாம் போடுறோம். பொதுமக்களே, தாய்மார்களே, இந்த ஊர்ல எதிர்பாராம நடந்த கொள்ளக்காரங்களுடைய தாக்குதலுக்காக நாங்க ரொம்ப வருத்தப்படுறோம். நடந்த சம்பவங்களை கிராம அதிகாரிகள் மூலமா விசாரிச்சு தெரிஞ்சுக்கிட்டு நேரடியா பாதிக்கப்பட்ட மக்களுக்கு உடனடியா உதவி செய்யப்படும் உறுதி கூறிக்கொண்டோம். இந்த மாதிரி சம்பவங்கள் இது நடக்காது, நடக்க விட மாட்டோம். இனிமே நீங்க தைரியமா பயம் இல்லாம இங்க இருக்கலாம். வணக்கம், நன்றி. என்னடா போலீஸ் சூப்பரண்ட் இதுக்கு தானே அந்த சூப்பரண்ட பார்த்தல இருந்து உங்க அண்ணனுக்கு அந்த பைத்தியம் நல்லா பிடிச்சு போச்சு. அம்மா பைத்தியம் இல்லம்மா, என்னுடைய ஆசை. நம்ம தம்பிய எந்த பாடுபட்டாலும் நல்லா படிக்க வச்சு ஒரு பெரிய போலீஸ் சூப்பரண்ட் ஆகணுமா? ரங்கா, உன் வெள்ள மனசுல இருக்கிற இந்த நல்ல ஆசையை நிச்சயமா முருகன் நிறைவேற்றி வைப்பான். என்ன அவன் தம்பி டன் மணி அடிக்கிறான்? அதை ஏன் கேக்குறீங்க? காலையில இருந்து 2 பேருக்கு இதே வேலைதான். தம்பிய போலீஸ் சூப்பரண்ட் ஆக்கணும்னு ரங்கனுக்கு கொள்ள ஆசை. எனக்கு தான் ஆசை மாமா. நம்மள மாதிரி கஞ்சிக்கே லாட்டரி அடிக்கிற ஏழப்பட்டவங்க தலைக்கு கைய வச்சு தூங்கி கனவு காணும் போதாண்டா விருந்தே சாப்பிட முடியும். ஆசைப்படுறதுல ஒண்ணும் தப்பு இல்ல. ஆனா இந்த டிங் 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 வேலைக்கெல்லாம் கொஞ்சம் வசதி வேணும்டா. மாவோ, இங்க பாருங்க, கண்டிப்பா என் தம்பிய போலீஸ் சூப்பரண்டா ஆக்கத்தான் போறேன். அது நீங்க பார்க்கத்தான் போறீங்க. அது வரைக்கும் எனக்கு ஆயுசு இருக்குன்ற ஆசையோட உனக்கு உறுதி இருக்குடா. முரட்டு பயல, நீ ஜெயிச்சாலும் ஜெயிச்சிருவே. அண்ணபுரணே, கண்ணா பின்னான்னு கற்பனை பண்ணிக்கிட்டு இருக்கிற வேலைக்கும் நீ வத்தி வச்சுட்டு போற. நீங்க என்ன சொல்றீங்க? அங்க ஜமீன்தாரடி அம்மா மணி 8 ஆகுது, இன்னும் அன்னபூரணி வேலைக்கு வரலையான்னு
பத்திரகாளி ஆட்டமா ருத்ர தாண்டம் ஆடிட்டு இருக்காங்க போல. ஆமா நேரம் ஆயிடுச்சு. நீ சீக்கிரம் புறப்படு. நானும் வந்துட்டேன். நீ படிச்சுட்டு பள்ளிக்கூடத்துக்கு போய்மா. டங் டங் டங். படிச்சுட்டு பள்ளிக்கூடம் போறியா? அவனவே பள்ளிக்கூடத்துக்கு போய் படிப்பா. நீ என்னடா தலையிடா? போங்க எனக்கு நேரம் ஆச்சு. இலை விரலுக்கு தகுந்த வீக்கம் வேணும்டா. என்ன அன்னபுரணி ஜமீன்தாராத்துக்கு போயிட்டு இருக்கேன். ஆமாங்க ஐயா. சின்னவன் தோற நல்லா படிக்கிறானோ? நல்லா படிக்க. பெரியவன் எங்க பின்னால வந்துட்டு போட்டுடு போட்டுடு. இது ஏன் முறுக்கு? திருடாதே திருடாதே. போட்டுடு உனக்கு எனக்கு சண்டை வரும். கேட்டுடு போட்டுடு. டேடே ரங்கா என்னம்மா இது? நான் சொல்றேம்மா. சும்மா இரு. என்னதான் கேட்டாங்க நான் தான் சொல்லுவேன். முடியாது, நான் தான் சொல்லுவேன். அவதான் சொல்லட்டும், நீ சும்மா இரு. அத்தை இந்த சிடுமூஞ்சி. யார் சிடுமூஞ்சி? நீதான் அழுமூஞ்சி. யார் அழுமூஞ்சி? நீதான் அழுமூஞ்சி. இது எப்போதும் உள்ள சண்டை தானே, நீ சும்மா இருமா. வேலைக்கு நேரமாச்சு, வாடா. பசி இல்லாம 3 வேளையும் தின்னு கொடுக்கிற திமிருடி தினம் உன்னை நேரம் கழிச்சு வர சொல்லுது. மாசம் பணத்தை உங்களுக்கு கொட்டி அழுகணும்னு என் தலையை எழுதி இருக்கு. எங்கடி உன் புத்திர சிகாமணி? இப்போ வந்துருவாமா. ஓஹோ அப்படியா? மேலதாளத்தோட வரவேற்புக்கு ஏற்பாடு செய்யட்டுமா? அரடே இதோ அவரே வந்துட்டாரு. வாங்க வாங்க. துறைக்கு இப்பதான் விடிச்சதுங்களா? என்ற டேய் பாடுபட்டு சாப்பிடணும் கொஞ்சமாவது அக்கறை இருந்தா இப்படி பதறாம வருவியா? சூடு துரணை இல்லாத உங்களை எல்லாம் என்னைக்கு தொலைச்சு தலையை முழுக போறணும். போனா போது விடு. மூடுங்க வாய. வேலைக்காரங்களுக்கு வக்காலத்து வாங்க உங்களை யாரும் இங்க கூப்பிடல. எல்லாம் எனக்கு தெரியும். போங்க நீங்க. நீ ஏண்டி நிக்கணும் குத்துக்கல்லாட்டம்? போடி போய் வேலையை பாரு. போடா போய் சின்ன ஜமீன்தார எழுப்பு. போய் தொலை. வேலைக்காரங்க எல்லாம் கத்தி கத்தி என் தொண்டை தண்ணிய வச்சு போச்சு. இந்த வீட்டுக்கு 2ஆம் தாரமா வந்தாலும் வந்தேன். வேலைக்காரியை விட கீழா போயிட்டேன். அவ பெத்து போட்டு போயிட்டேன். ஒரு பொண்ணு எனக்கு யார் இருக்கா? தம்பி ஓட்டு என்ன பிரயோஜனம்? சதா குடி. ஒண்ணு இல்லைங்க, நான் தாங்க. விடிஞ்சு ரொம்ப நேரம் ஆச்சு. உங்களை எழுப்பிட்டு போடாதுங்க. கால் தவறி இந்த புட்டி. என்னடா புட்டு? நான் குடிகாரனா? நான் குடிச்சிருக்கேன்னாடா? நீ குடிகாரன், குடிகாரன். பாருங்க, இந்த அப்பா பத்தி ஏதாவது தப்பா பேசுறீங்க, என்னால பொறுத்துக்க முடியாது. ஏண்டா வேலைக்கார பயல? உங்க கை வலிக்க போகுதுங்க. ஏண்டா ஏன் உப்பத்து நிட்டு என்னையே மறைக்கிறியா? உட்காருங்க உட்காருங்க. காலங்காத்தால இப்படி கோவப்பட்ட ரத்தம் இல்ல கொதிக்கு. என்னையா கோபத்துல ஆரம்பிச்சிருந்த பொழுது நிச்சயமா லாபத்துல முடிய போகுது. என்ன சொல்ற நீ? அதான் எப்படி? ஆமா ஆமா, அவ வந்தாச்சே. நான் அப்பவே சொல்லிவிட்டேன். நம்ம நாகராஜையா உனக்கு அப்படியே வைரமா அபிஷேகம் பண்ண போறாரு அப்படின்னு. ஏங்க சொர்ணப்படிய உங்களால முடியாதா என்ன? உங்களுக்கு சாதாரணம் மாடு மாதிரி வயசாகுது, நானே செய்யணும். ஏண்டி பேய் மாதிரி அலற? தினம் இது ஒரு பெரிய தொல்லையா போச்சு. ஐயா சாமி வந்திருக்க மாட்டானே. ஏன் அண்ணபுரணி? அப்பப்பப்பா வரட்டு இன்னைக்கு கணக்கு. அவன் சீட்டை கிழிச்சு வீட்டுக்கு அனுப்பிச்சு போடுறேன். ஏய் இவளை கூட்டிட்டு போய் பள்ளிக்கூடத்துல விட்டுட்டு போ. சரிம்மா. இந்த வீட்டுல எதுவும் ஒழுங்கா நடக்காத. அப்பப்பப்பா வேலைக்காரங்களுக்கு எல்லாம் தண்ட சம்பளம். எல்லாம் நானே தான் செய்ய வேண்டியது இருக்கு. அகரம் தமிழுக்கு சிகரம், ஆக்கம் சேவைக்கு ஊக்கம். அகரம் தமிழுக்கு சிகரம், ஆக்கம் சேவைக்கு ஊக்கம். இரக்கம் கருணைக்கு விளக்கம், ஈகை நல்லவர் வழக்கம். இரக்கம் கருணைக்கு விளக்கம், ஈகை நல்லவர் வழக்கம். அகரம் தமிழுக்கு சிகரம், ஆக்கம் சேவைக்கு ஊக்கம்.
உயர்வை தருவது ஒழுக்கம், அதை ஊரும் உலகும் மதிக்கும். தவறுதல் மனிதனின் பழக்கம், அதை உணர்ந்தால் மன்னிப்பு கிடைக்கும். அதரம் தமிழுக்கு சிகரம், ஆக்கம் சேவைக்கு ஊக்கம். நாணயம் நம்பிக்கை உழைப்பு, நம் நாளைய உலகத்தில் மதிப்பு. நாணயம் நம்பிக்கை உழைப்பு, நம் நாளைய உலகத்தில் மதிப்பு. நாட்டையும் வீட்டையும் மதித்து நாம் நடந்தால் உலகம் நமக்கு. நாட்டையும் வீட்டையும் மதித்து நாம் நடந்தால் உலகம் நமக்கு. அதரம் தமிழுக்கு சிகரம், ஆக்கம் சேவைக்கு ஊக்கம். இரக்கம் கருணைக்கு விளக்கம், ஈகை நல்லவர் வழக்கம். அதரம் தமிழுக்கு சிகரம், ஆக்கம் சேவைக்கு ஊக்கம். ஏய் முண்டமே, இன்னைக்கு வெள்ளிக்கிழமை, நான் கோயிலுக்கு போகணும் தெரியாது உனக்கு? போடி போ, தலைக்கு ஊத்திக்கணும், போய் வெந்நீர் கொண்டா. அன்னபூரணி, அன்னபூரணி, என்ன தலையோட நிக்கிறேன், வெந்நீர் கொண்டாடி. ஐயோ ஐயோ, இவ்வளவு நேரமா? ஏண்டி, இது என்ன குளிக்கிற இடமா? கொஞ்சம் கூட சுத்தம் இல்லாம வச்சிருக்கிறிய. ஐயோ ஐயோ, எந்த வேலை சொன்னாலும் ஒழுங்கா செய்ய மாட்டேங்கிற. இவளோட என்னால தினம் கத்தி தொலைக்க முடியலையே. என்ன விஷயம்? அன்னபூரணி, பணக்காரங்க சம்பந்தம் நம்மள மாதிரி ஏழைகளுக்கெல்லாம் இன்னைக்குமே ஆபத்து தான். என்ன பண்ண சொல்ற? பாழா போன ஜான் வயிற்றுக்காக நம்மளும் அவங்க அண்டி வாழ வேண்டியதா இருக்குது. நீ என்னப்பா சொல்ற? சின்ன ஜமீன்தார் சொல்றாரா, அவங்க வீட்டுல காணாம போற நகைப்பெட்டி இந்த வீட்டுல இருக்குதா கேட வந்திருக்கிறாங்க. ஐயோ, இது என்ன அநியாயம்? அநியாயமா? இதுதான் இந்த காலத்து நியாயமே. பணக்காரங்க பொழுதுபோக்கா பண்ற தப்பு தண்டாலாம் நம்மள மாதிரி அப்பாவி ஏழைங்க தலைமையில வந்து என்னப்பா வேடிக்கை? போங்கப்பா, ஒரு வீட்டுக்கு ஒரு போலீஸ் வரக்கூடாது. ஐயா, என்ன நம்பு. நீங்க நினைக்கிற மாதிரி என் வீட்டுல எதுவுமே கிடையாதுயா. அன்னபூரணி, உண்மைய அவ்வளவு சீக்கிரம் புரிய வைக்க முடியாதுமா. அவங்க கடமையை சீக்கிரத்துக்காக அவங்க வந்திருக்காங்க, செஞ்சுட்டு போட்டுமே. ஐயா, நீங்க சோதனை போடலாம்.
போச்சா? ஊர்ல நீதி நேர்மைங்கிறதே கிடையாதா? உத்தமி அன்னபூர்ணிக்கா இந்த கதி. பாவம், ஏழையா இருந்தாலும் மான மரியாதையோட வாழ்ந்த அன்னபூர்ணியை பற்றி உங்களுக்கு தெரியாதுங்க. ஊர்ல எல்லாருமே அவங்கள நல்லவங்கன்னு சொல்ல போய் இந்த பாவி கண்ணும் அந்த அம்மா மேல பட்டுச்சுங்க. நீங்க தான் பெரிய மனசு பண்ணி எப்படியாவது அவங்களை விடுதலை பண்ணணும். ஆமா சார், அன்னபூர்ணிமா நல்லவங்கன்னு நீங்க எல்லாம் சொல்லித்தான் நான் தெரிஞ்சுக்கணுமா? காணாம போன இந்த நகைப்பட்டி அந்த அம்மா கிட்ட கிடைச்சதால்தான் சட்டப்படி வேற வழியே இல்லைங்களா? யாராவது ஜாமீன் கொடுத்து அந்த அம்மாவை கூட்டிட்டு போலாம். நான் ஜாமீன் தரேன் இன்ஸ்பெக்டர். வாங்க சார், உட்காருங்க. இன்ஸ்பெக்டர், எல்லா விஷயத்தையும் நான் கேள்விப்பட்டேன். அன்னபூர்ணி ஒரு காலம் திருடி இருக்க முடியாது. அப்படி அவங்க திருடினதாக சொன்னா இந்த உலகத்துல உண்மையே அழிஞ்சு போயிட்டுதான் இருக்கும். இன்ஸ்பெக்டர், அந்த அம்மாளுக்கு ஜாமீன் நான் தரேன். அவங்க விடுதலை தாராளமா சார். போயிட்டு எஸ் சார். அம்மா, நீங்க வீட்டுக்கு போலாம். நீ ஏம்மா வருத்தப்படுற? உன் பேர்ல ஒரு குத்தம் இல்லைன்னு இன்ஸ்பெக்டரே என்கிட்ட சொன்னார். என்னங்க கணக்கு பிள்ளை சொல்லுங்க ஐயா. அதானே ஊரே ஒத்துக்கிடுச்சே. தாங்க பண்ண தப்புக்கு போலீஸே வருத்தப்பட்டாங்களேம்மா. அம்மா, என்னமா நடந்துச்சுங்க? யாருமா வந்தா? எதுக்குமா நம்ம வீடு எப்படி அலங்கோலமா கிடக்குது? அம்மா பேசுமா. அம்மா, ஏமா ஒண்ணும் சொல்ல மாட்டேங்கிறீங்க? அம்மா,